கரூர்ல போன மாசம் தமிழக வெற்றிக் கழக கட்சித் தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல திடீர்னு நெரிசல் ஏற்பட்டு நெரிசல் காரணமா 41 பேர் பரிதாபமா இந்த பிரச்சனை மொத்த தமிழ்நாட்டையும் திரும்பி பார்க்க வச்சது. இதனால இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவதா உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்னாடி அறிவித்தது. இந்த நிலையில சிபிஐ சம்பவம் நடந்த கரூர் வேலுசாமிபுரத்தை பார்வையிட்டு விசாரணையை தொடங்கினாங்க. இதற்கடுத்து படுகாயமடைந்தவர்கள் குடும்பம், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்கன்னு பல தரப்பினர்கிட்ட விசாரணையை நடத்தினாங்க. இது மட்டும் இல்லாம தாவேகா தலைவர் விஜய் மீதும் பல குற்றச்சாட்டுகள் எழுந்தது. மேலும் தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீதும் ஆதவ் அர்ஜுனா மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததுதான்னு பேசப்பட்டது. இதே சமயம் போதுமான பாதுகாப்பு வழங்கப்படாததும் தாவேகா கேட்ட இடத்தை தராததும் தான் கூட்ட நெரிசல் காரணம்னு தாவேகா சார்பில் விமர்சனம் வைக்கப்பட்டது. இதன் காரணமா மதுரையை சேர்ந்த வழக்கறிஞர் செல்வகுமார் மனு ஒன்னு தாக்கல் செஞ்சிருக்காரு. அதுல கரூர்ல தமிழக வெற்றி கழக கட்சி தலைவர் விஜய் பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட நெரிசல்ல சிக்கி பெண்கள், குழந்தைங்கன்னு 41 பேர் அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு பெண்கள், குழந்தைகள்னு கூட்டம் கூடுவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணானதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகளை அரசியல் நடவடிக்கைகள்ல ஈடுபடுத்தக்கூடாதுன்னு மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இருக்கு. இப்படி சட்டவிரோத நடவடிக்கைகள்ல ஈடுபடும் கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம்னு உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல உத்தரவிட்டிருக்கு. விஜய் மற்றும் தாவேகா கட்சியினரின் அஜாக்கிரதையாலும் முறையான திட்டமிடல் இல்லாததாலும் கரூர்ல கூட்ட நெரிசல் நேர்ந்திருக்கு. ஆனா இந்த சம்பவம் தொடர்பான வழக்குல விஜயோட பெயரை சேர்க்காம குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து எளிதில் தப்பிக்கிற வகையில சாதாரண பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு மனுவுல சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த வழக்கு முடியிற வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் ரோட் ஷோ, கூட்டங்கள் நடத்த அனுமதிக்க கூடாதுன்னு டிஜிபிக்கு உத்தரவிடணும். அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சிகளின் கூட்டங்கள்ல பெண்கள், குழந்தைகளை ஈடுபடுத்த தடை விதிக்கும் சட்ட விதிகளை கண்டிப்பா பின்பற்ற ஆணை வழங்கணும். இந்த விதிகளை மீறிய தாவேகா கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிடணும்னு அந்த மனுவுல குறிப்பிட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வுக்கு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தமிழக வெற்றி கழக கட்சி அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால அந்த கட்சியின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு.